பாருங்க இந்த அந்தமான்ல இருக்கிற இந்த பறவையை பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த புறா உண்மையிலேயே நீங்கள் அதிசயிக்கப்படுற ஒரு சூப்பரான ஒரு புறா தான். பார்க்கும்போதே செம்ம ஒரு அழகாகவும் செம்ம ஒரு சூப்பராகவும் வந்திருக்கும். இப்படிலாம் ஒரு புறா இருக்கான்னு கூட நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த புறா பெரும்பாலும் அழிவு நிலையில் இருந்துருக்கு. ஆனாலும் அந்தமானில் சர்வசாதாரணமாக பெரிய அளவில் இன்னைக்கு வாழ்ந்துருக்கிற புறா தான் இந்த புறா. இப்படி பல விதங்களில் பல மாதிரி எப்படி அழகாக இருக்கும் பாருங்க. கோழியிலேருந்து எந்த பறவையாக இருந்தாலும் சீக்கிரமே நண்பர்களாயிடும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற செம்ம ஒரு அமேசிங்காக இருக்கும். உண்மையிலே இந்த வீடியோங்களை வேற எவ்வளோ பிரமிக்கிங்கன்னா எந்த ஒரு ஆச்சரியம் இல்லை. பாருங்கள் ஆடு மாடுலாம் எப்படி வளர்த்து எவ்வளோ சூப்பராக இவங்க பராமரிக்கிறாங்கன்ட்டு. உண்மையிலே இப்படிலாம் அயல் நாடுகளை பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஒரு பிரம்பம் முடுற அளவுக்கு ஆடு மாடுகள்லாம் வளர்த்து பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க. ஆடு மாடு சாதாரணம் கிடையாது. இவங்க ஒருத்தர் லட்சக்கணக்கில் ஆடு மாடு வளர்க்குறாங்க. ஒருத்தர் குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 30 லட்சத்துலேருந்து 80 லட்சம் வரலையும் லாபம் பார்க்குறாங்க. ஏன்னா மாடுகளில் A to Z எல்லாமே காசு தான். பால்லேருந்து அதோடைய கறியிலேருந்து போன்லேருந்து எல்லாமே காசு தான். அதே போல் தான் இப்படி பல விதங்களில் பல மாதிரி எப்படிலாம் பண்ணாங்க பாருங்க. தண்ணியிலே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம சாதாரண நிலத்தில் நம்ம அதே போல் குதிரை முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த குதிரையை எப்படி இவங்க வளர்க்குறாங்க, எவ்வளோ சூப்பராக இவங்க பராமரிக்கிறாங்க பாருங்கள். உண்மையில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. குதிரைக்கு அதோடைய ட்ரைனிங் ரொம்பவே முக்கியம். எவ்வளோ பெரிய இந்த வாகனத்தை எப்படி இழுத்துட்டு போகிறது பாருங்கள். பல விதங்களில் ட்ரைனிங் கொடுத்து செம ஒரு சூப்பராக வளர்த்துட்ருக்காங்க. இது சுற்றுலா பயணிகளும் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. ஆனாலும் இந்த குதிரைகளை பராமரிக்கிறது செம ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. அதுக்கடுத்து இதை பாருங்க. இந்த மாடுகளில் முக்கியம் பார்த்தீங்கன்னா பராமரிப்புன்றது மாடு காலிலேருந்து நோய் வராத அளவுக்கு பல விதங்களில் பாதுகாத்தாகணும். அதுக்காகவே இவங்க எப்படி நோய் உருவாகாமல் இருக்கிறதுக்கு பல விதங்களில் இது பாதுகாக்கிறாங்க. அதனாலேயே பட்டியல் போட்டு தனியாக அடைச்சிடுவாங்க. அடைச்ச பிறகு ஒவ்வொரு மாட்டாக தனித்தனியாக லாக் பண்ணி எப்படி இவங்க சிகிச்சை கொடுக்குறாங்க பாருங்கள். இப்படி தான் இந்த மாடுகளை எல்லாமே இவங்க பராமரித்து செம ஒரு சூப்பராக வளர்த்துட்ருக்காங்க பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு தான் அவங்க மாடுகளுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுலேருந்து மாடுகளுக்கு பராமரிக்கிறதுலையும் எல்லாமே பண்ணுறாங்க பாருங்கள். ஒவ்வொரு மாடு எந்த அளவுக்கு வெயிட் இருக்குது, என்னென்ன செய்யணும் அப்படின்றத எல்லாமே சென்சார் மூலயமா இயங்கும். பல மாதிரி செம்மையாக ஆடு மாடு வளர்ப்பில் பல புதுமைகள்லாம் புத்திருக்காங்க பாருங்கள். பார்க்கும்போது செம்ம ஒரு சூப்பராகவும் செம்ம. அதுக்கடுத்து இந்த புறாவை பாருங்கள். புறாவிலேயே இந்த புறா ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு புறா தான். இந்த புறா உண்மையிலே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் இந்த புறா இருக்குது. ஆனாலும் இந்த புறா பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்கும். இது பாருங்கள், இந்த முடி எப்படி சுருளாக இந்த ரெக்கைக்கு பக்கத்தில் இருந்துருக்குன்ட்டு. உண்மையிலே இப்படிலாம் ஒரு புறா இருக்காடான்னு கூட நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஏன்னா சில நேரங்களில் இந்த புறா எவ்வளோ ஆக்டிவிட்டாக இருந்திருக்குன்ட்டு. மயில் போலியே தன்னை தொகையை விரித்து அவ்வளோ சூப்பராக இது ஆட்டம் போடும் பாருங்கள். புறாக்கள்லேயே இப்படிலாம் புறாக்கள் இருக்காடா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அந்தளவுக்கு பல அதிசய புறாக்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கு.
அதுக்கடுத்து இதை பாருங்க, இந்தியாவில் இருக்கிற இந்த புறா உண்மையிலேயே உங்களை ஆச்சரியப்படுத்தும். பார்க்கும்போது செம்ம ஒரு சூப்பராக இருந்தாலும் இந்த புறா சர்வசாதாரணமாக வந்து ப்ரைஸும் ரொம்பவே வந்து அதிகம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்ட்டு. இந்த புறா தன்னை வந்து எப்படிலாம் வந்து மறைச்சிக்குது பாருங்க. டக்குன்னு மயிலை விட செம்ம ஒரு ஆக்டிவேஷனான ஒரு புறா தான் இந்த புறா. இப்படிலாம் வந்து ஒரு அதிசய புறா இருக்கான்னு கூட நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. பாருங்கள், டக்குன்னு தன்னுடைய ரெக்கையிலேயே அப்படியே வந்து முகத்தை வந்து மறைச்சிக்குது. பாருங்கள், தன்னுடைய கழுத்தில் உள்ள முடி அப்படியே வந்து முகத்தை மூடுறதுக்காக இது வந்து பயன்படுத்தப்படுது. இப்படிலாம் ஒரு புறாவை நீங்கள் பார்த்துருக்கே முடியாது. ஏன்னா அவ்வளோ அதிசயமான புறாக்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கு. அதுக்கடுத்து இந்த புறாவை பாருங்கள். இந்த புறாவும் செம்ம ஒரு அதிசயமான செம்ம ஒரு சூப்பரான ஒரு புறா தான். இந்த புறா அன்னைக்கு உலகத்தில் அதிக நாடுகளில் இருக்கிறதுல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா ஆப்பிரிக்க காடுகளில் தான் இது அதிகமாக இருந்துருக்கு. இன்றைக்கி எல்லா இடத்துக்குமே வந்து இது பரவலாக வந்து இந்த புறாவை இன்றைக்கி வந்து வளர்த்துட்ருக்காங்க. டைனோசரோட குஞ்சு மாதிரி எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்ட்டு. இப்படிலாம் வந்து ஒரு புறா இருக்காடன்னு கூட நீங்கள் வந்து நினச்சி பார்த்துருக்க முடியாது. பாருங்கள் எப்படிலாம் வந்து புறாக்கள் வந்து வாழ்ந்துருக்குன்ட்டு. பாருங்கள் எப்படி எப்படி வந்து இவங்க வந்து ஆடு மாடெலாம் வளர்த்து இன்றைக்கி பலவிதமாக இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் பணம் பார்த்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பண்ணுற ஒரு ஷேர் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணதுக்கு மோட்டிவேஷன் சமயம். நன்றி, வணக்கம்.